அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புலம்பெயர் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. அரச நிறுவனங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அனுர அதிரடி உத்தரவு. 246 பயணிகளின் உயிரை காப்பாற்றிய விமானி. வெளிநாடொன்றில் விமான நிலையத்தில் சிக்கிய இலங்கை குடும்பம். 30 உயிர்களை பலியெடுத்த சிறை வன்முறை மரணங்கள் குறித்த விசாரணைக்கு அழுத்தம். ரவி கருணாநாயக்கவிற்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அழைப்பு. 2 இளைஞர்களின் உயிரை பறித்த சம்பவம் இரவில் நடந்த அசம்பாவிதம். பழைப்பகுதியில் மின்சாரம் தாக்கி 31 வயது இளைஞன் பலி. அடுத்த 2 வாரங்கள் மிகவும் ஆபத்தானது, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளது எச்சரிக்கை. அவசர அழைப்பு இலக்கம் தற்காலிகமாக செயலிழப்பு, பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்காக மிகவும் முறையான மற்றும் கவர்ச்சிகரமான புதிய ஓய்வூதிய திட்டத்தை விரைவாக தயாரிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த திட்டத்தில் சேரும் தொழிலாளர்கள் தங்களுக்கு தேவையான வகையில் ஓய்வூதிய முறையை தேர்வு செய்யலாம். அதாவது ஓய்வுக்கு பிறகு மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறுவதையோ அல்லது படிக்காலம் முடிந்ததும் மொத்த தொகையை ஒரே தடவையாக பெறுவதையோ அவர்களே தீர்மானிக்கலாம். சட்டப்பூர்வமாக அனுப்பப்படும் பணத்தின் பதிவுகளை முறையாக பராமரிக்கவும், ஓய்வூதிய கணக்கீட்டில் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் டிஜிட்டல் தொழில்நுட்ப அமைச்சகத்துடன் இணைந்து பிரத்யேக செயலி அறிமுகப்படுத்தப்படவுள்ளது. தற்போது சுமார் 17 லட்சம் இலங்கையர்கள் வெளிநாடுகளில் பணிபுரியும் நிலையில் கடந்த 2025ஆம் ஆண்டில் வரலாற்றில் இல்லாத அளவிலான பணவரவு பதிவாகியுள்ளது. இருப்பினும் தற்போதுள்ள ஓய்வூதிய திட்டத்தில் 307 தொழிலாளர்கள் மட்டுமே இணைந்துள்ளனர். இதனை மாற்றியமைக்கும் விதமாகவே இந்த தன்னார்வ ஓய்வூதிய திட்டம் அமையும். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், இலங்கை மத்திய வங்கி மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்ப அமைச்சு ஆகியவற்றின் கூட்டு முயற்சியால் இந்த திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கோ அரசாங்கத்திற்கோ பயனற்ற அனைத்து நிறுவனங்களையும் இழுத்து மூட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடந்த காலங்களில் ஒரே அமைச்சின் கீழ் அல்லது வெவ்வேறு அமைச்சுகளின் கீழ் ஒரே நோக்கத்திலான பல்வேறு அரசு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. இலங்கை உரக்கூட்டு தாபனம் செயற்பாட்டில் இருக்கத்தக்கதாக எப்பாவல பாஸ்போர்ட் நிறுவனம் உருவாக்கப்பட்டவை அதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாகும். பல்வேறு நோக்கங்கள் மற்றும் தேவைகளுக்காக பல ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்ட அவ்வாறு நிறுவனங்களை தொடர்ந்து பராமரிப்பதால் அரசாங்கம் கூடுதல் செலவு சுமையை ஏற்க வேண்டியுள்ளது என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே பயனற்ற அனைத்து நிறுவனங்களையும் மூடுவதற்கான செயற்பாடுகளை விரைவாக முன்னெடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். வெவ்வேறு அமைச்சுகளின் கீழ் ஒரே செயற்பாட்டிற்கான பல நிறுவனங்கள் இருப்பதால் இந்த திட்டங்களை செயல்படுத்துவதில் செயற்திறன் குறைபாடு உள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து ஸ்தான்புல்லுக்கு புறப்பட்ட விமானம் ஒன்று பறவை மோதியதில் 246 பயணிகளுடன் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டுள்ளது. துருக்கி ஏர்லைன்ஸ் விமானம் TK731 இந்த விபத்தை சந்தித்ததுடன் பறவை மோதியதன் காரணமாக தனது பயணத்தை கைவிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரையிறங்குவதற்கு ஏற்ற அளவிற்கு எரிபொருள் இருப்பு குறையும் வரை அந்த விமானம் நீர்கொழும்பு காயல் அருகே உள்ள கடல் பகுதியில் 3 மணி நேரம் 15 நிமிடங்கள் குறைந்த வேகத்தில் பயணித்துள்ளது. தரையிறங்குவதற்கு ஏற்ற நிலையை அடைந்த பின்பு அது காலை 10:21 மணிக்கு தரையிறக்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் 246 பயணிகள் மற்றும் 10 பணியாளர்கள் இருந்ததாகவும் ஏர்பஸ் A330 ரக விமானம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் இயக்குனர் உள்ளிட்ட ஒரு குழுவும் இந்த விமானத்தில் பயணித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. விமானம் இன்று காலை 7:07 மணிக்கு கட்டுநாயக்கவிலிருந்து ஸ்தான்புல்லுக்கான 6 மணி நேர பயணத்திற்காக புறப்பட்டுள்ளதுடன் அதுவரை விமானத்தில் 80,000 லிட்டர் எரிபொருள் நிரப்பப்பட்டிருந்தது. விமானம் புறப்பட்ட உடனேயே பறவை மோதியது. இது குறித்து விமானி கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். விமானத்தில் எரிபொருள் இருப்புடன் மீண்டும் தரையிறங்குவது சர்வதேச சிவில் போக்குவரத்து அமைப்பின் சமீபத்திய விதிகளுக்கு எதிரானது.
இதன் விளைவாக தரையிறங்குவதற்கு ஏற்ற நிலைக்கு எரிபொருள் அளவு குறையும் வரை விமானம் நீர்கொழும்பு கடற்காயலுக்கு மேலே 7000 அடி உயரத்தில் மணிக்கு 253 நாட்ஸ் வேகத்தில் 3 மணி நேரம் 15 நிமிடங்கள் பறக்க வேண்டியிருந்தது. தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ்கள், மருத்துவர்கள், தாதியர்கள் மற்றும் மீட்பு பணியாளர்களை அழைத்து வரப்பட்டு அவசரகால தரையிறக்கத்திற்காக விமான நிலையமும் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பாங்காங்கில் உள்ள டான் முவாங் சர்வதேச விமான நிலையத்தின் மலேசிய பயண ஆவணங்களை பயன்படுத்தி ஒரு இலங்கை குடும்பத்தை கஜகஸ்தானுக்கு கடத்த முயன்ற சர்வதேச கடத்தல் கும்பலின் திட்டத்தை தாய்லாந்து குடிவரவு அதிகாரிகள் முறியடித்துள்ளனர். அந்த நாட்டு ஊடகம் ஒன்றின் தகவலின்படி இந்த இலங்கை குடும்பம் முதலில் தங்கள் சொந்த கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி தாய்லாந்திற்குள் நுழைந்து பின்பு தரை வழியாக மலேசியாவிற்கு பயணம் செய்துள்ளது. அதன் பின்பு அவர்கள் மலேசிய கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி மீண்டும் தாய்லாந்திற்குள் நுழைந்து கஜகஸ்தானுக்கு விமானம் மூலம் செல்ல முயன்றுள்ளனர். அப்போது அவர்களுடன் சென்ற ஒரு மலேசிய பெண் அங்கிருந்த 2 குழந்தைகளுக்கும் தானே உயிரியல் தாய் என்று பொய்யாக கூறியுள்ளார். இருப்பினும் விமான நிறுவன அதிகாரிகள் அவர்களின் பயண ஆவணங்களில் இருந்த முரண்பாடுகளை கண்டறிந்து அவர்களை விமானத்தில் ஏற அனுமதிக்காததால் அக்குழுவினர் தங்களின் பயண வழியை மியான்மருக்கு மாற்றியுள்ளனர். இந்த விவகாரம் குறித்து குடிவரவுத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட பின்பு ஒரு நாளில் அந்த குழுவினர் மியான்மரிலிருந்து டான் முவாங் சர்வதேச விமானம் வழியாக கஜகஸ்தானுக்கு செல்ல முயன்ற போது குடிவரவு அதிகாரிகள் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்துள்ளனர். பின்பு மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இலங்கை பெண்ணும் அவரது மூத்த பிள்ளையும் மற்றவர்களுக்கு சொந்தமான மலேசிய கடவுச்சீட்டுகளை சட்டவிரோதமாக பயன்படுத்தியதும் இளைய பிள்ளை சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்ட மலேசிய கடவுச்சீட்டை பயன்படுத்தி பயணம் செய்ததும் தெரியவந்துள்ளது. மலேசியாவில் செயற்பட்டு வரும் இந்த குறிப்பிட்ட சர்வதேச கடத்தல் கும்பல் குறித்து பிரித்தானியா, கனடா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகள் ஏற்கனவே பிராந்திய அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தடுப்பு காவல் நிலையங்களுக்கு மாற்றப்பட்ட கைதிகளின் மரணங்கள் குறித்து உடனடி விசாரணை நடத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் அழைப்பு விடுத்துள்ளன. 31 உயிர்களை பலியெடுத்த சிறை வன்முறையின் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி மனித உரிமை ஆர்வலர்கள் தொடர்ந்து போராடி வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நீர்கொழும்பு சிறையில் நடந்த வன்முறையிலிருந்து உயிர் பிழைக்க கைதிகள் சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க வெலிக்கடை சிறைக்குள் செல்ல இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கைதிகள் மாற்றப்பட்ட இடங்களில் பழிவாங்கும் கொலைகள் மற்றும் சித்திரவதைகள் நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க தடுப்பு காவல் நிலையங்களுக்குள் தடையின்றி செல்ல இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என ஐநா மனித உரிமைகள் பேரவை கோரியுள்ளது. நீர்கொழும்பு சிறையில் நடந்த வன்முறையை தொடர்ந்து பிற சிறைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகளின் மரணங்கள் குறித்து உடனடி விசாரணை நடத்த வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை அழைப்பு விடுத்துள்ளது. கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க லஞ்ச அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளார். ஆணைக்குழுவினால் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணை ஒன்றிற்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காகவே அவர் இவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளார். இதன் அடிப்படையில் இந்த மாதம் 17ஆம் தேதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு கருணாநாயக்கவிற்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய லாட்டரி சபைக்கு விசேட திட்டம் ஒன்றின் கீழ் ஊழியர்களை இணைத்துக் கொண்ட போது இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை செய்வதற்காகவே ரவி கருணாநாயக்க அழைக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக தேசிய லாட்டரி சபையின் முன்னாள் தலைவி ஷியாமிலா பெரேரோவும் இதற்கு முன்பு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்பு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கண்டி பிரதான வீதியில் உள்ள பத்தாலியா சந்திப்பு அருகே நேற்று இரவு 10 மணிக்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற 2 இளைஞர்கள் விபத்தொன்றில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் உயிரிழந்தவர்கள் ரடவெடுன பகுதியைச் சேர்ந்த 20 மற்றும் 21 வயதுடைய 2 இளைஞர்கள் ஆவார். கொழும்பிலிருந்து அனுராதபுரத்திற்கு சென்று கொண்டிருந்த ஒரு தனியார் பேருந்தை மோட்டார் சைக்கிள் முந்தி சென்ற போதே பேருந்து மீது மோதியதாகவும் பின்பு கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற லொரி மீது மோதி விபத்திற்குள்ளானதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தில் படுகாயமடைந்த 2 இளைஞர்களும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்பு உயிரிழந்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். பளை பகுதியில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலர் பிரிவிற்கு உட்பட்ட பனிக்கேடி இயக்கச்சி பகுதியில் இடம்பெற்றுள்ளது.
31 வயதுடைய சிவகுமார் சிவதாஸ் என்ற இளைஞனே இவ்வாறு மரணமடைந்துள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, குறித்த இளைஞன் மின்சார இணைப்பு வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது மின்சாரம் தாக்கியுள்ளது. இந்த நிலையில் உடனடியாக பளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது இளைஞன் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேல் மாகாணத்தில் டெங்கு நுளம்புகளின் பெருக்கம் அதிகரித்துள்ள நிலையில் அடுத்த 2 வாரங்கள் டெங்கு பரவலுக்கு மிகவும் ஆபத்தான காலமாக அமையும் என டெங்கு முகாமைத்துவ விசேட நிபுணர் குழு எச்சரித்துள்ளது. விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜயவிக்ரம இது தொடர்பில் தெரிவிக்கையில், தற்போதைய டெங்கு நிலைமையை 2017ஆம் ஆண்டை விடவும் தீவிரமடையக்கூடும் எனவும் குறிப்பிட்டார். நோயாளர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரிப்பதால் மேல் மாகாண வைத்தியசாலைகளின் கொள்ளளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் சில வைத்தியசாலைகளில் ஒரே படுக்கையில் பல நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஸ்ரீ ஜயவர்தனபுர பல்கலைக்கழக பேராசிரியர் நீலிகா மாளவிகே பருவமழை காலங்களில் டெங்கு நோயாளர்கள் அதிகரிப்பது வழக்கமானது எனவும் இதற்கான முன் தயாரிப்புகள் அவசியம் எனவும் தெரிவித்தார். மேலும் சில நாடுகளில் டெங்கு தடுப்பூசிகள் பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் அவை உடனடியாக தொற்று பரவலை கட்டுப்படுத்தாதென்றும் ஏற்கனவே டெங்கு பாதிப்புக்குள்ளானவர்களிடமிருந்து அதன் செயற்பாடு சிறப்பாக இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டு மக்களுக்கு தீயணைப்பு சேவைகள் திணைக்களம் முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. தீயணைப்பு சேவைகள் திணைக்களத்தின் அவசர அழைப்பு இலக்கம் தற்காலிகமாக செயலிழந்துள்ளதாக அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. எனவே தீ விபத்துக்களை புகார் அளிப்பதற்காக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் 117 என்ற அவசர இலக்கத்திற்கு அழைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.